ஹாய் லவ்லீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் தான் அவங்க டெடி. நம்ம இன்னைக்கு ஒரு ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். ஒன் ஷாட்டோட நேம் என்னன்னா ஹாப்பி டே குக் ஃபேமிலி அண்ட் குக்கீஸ் கேள்விகள். ஓகே லவ்லீஸ், நம்ம ஒரு இன்ட்ரோ மட்டும் பார்த்துடலாம். டே அண்ட் ஜேகே ரெண்டு பேருக்குமே மேரேஜ் ஆயிடுச்சு. மேரேஜ் ஆகி 5 இயர்ஸ் ஆகுது. அவங்களுக்கு ஒரு பாய் பேபியுமே இருக்கு. அவங்களுக்கு இப்போது 5 வயசு ஆகுது. இப்போது அப்படியே நம்மளுக்கு ஒரு பிக்சர் தான் காமிக்கிறாங்க. ஒரு பேபி ரொம்ப ஷவங்கோட இறங்கி வந்துட்டுருக்காங்க. மெஸ்ஸி ஹேரோட. மம்மா மம்மா. என்ன குக்கி? மம்மா, எனக்கு பனானா மில்க் ஷேக் வேணும். சரிம்மா, வந்து இங்கே உட்காரு, அம்மா எடுத்து வந்து தரேன், சரியா? சரி குக்கி, என்ன நீ மட்டும் எழுந்திரிச்சிட்ட? எங்க உங்கள் டாடா? அம்மா, டாடா தூங்கிட்டு இருக்காங்க. சுச்சோ, அப்படியா? சரி, நீங்கள் உட்காருவீங்களா? பனானா மில்க் ஷேக் அம்மா எடுத்துகிட்டு வருவேண்ணா, ஓகேவா? ஓகே மாமா. இந்த ஜேகேவை என்ன பண்ணுறேன்னே தெரியல. ஆஃபீஸ்க்கு டைம் ஆயிடுச்சு, இன்னும் தூங்கிட்டு இருக்காங்க. ஜேகே. குக்கி, மாமா இந்தாங்க மில்க் ஷேக். குடிச்சிட்டே இருப்பீங்களா? நான் மாமா போயிட்டு டாடாவை எழுப்பி டாடாவை ஆஃபீஸ்க்கு ரெடியாக சொல்லிவிட்டு மாமா வந்துடுவேண்ணா, ஓகேவா? இங்கேயே சமத்தை உட்காந்து குடிச்சிட்ருக்கணும், ஓகே? சரி மாமா. ஆஃபீஸ்க்கு எவ்வளோ டைம் ஆயிடுச்சு. இந்த ஜேகிட்ட எத்தனை வாட்டி சொன்னாலும் புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பர்சன் தாண்டா இப்போ ஃபுட் ஸ்டெப்பில் ஏறி மேலே ரூமுக்கு போகிறாங்க. அந்த ரூமில் ஒரு பர்சன் நல்லா இழுத்து போத்திட்டு பயங்கரமாக தூங்கிட்டு இருக்காங்க. அவங்க போயிட்டு நம்ம டே தாண்டா உசுப்புறாங்க. ஜேகே ஜேகே ஜேகே, இன்னைக்கு ஜேகே டைம் ஆயிடுச்சு, ஆஃபீஸ் போகணும்ல. ஜேகே. என்னட்டே இருட்டே, நைட் லேட்டாக தானே வந்தேன், ரொம்ப டயர்டாக இருக்குட்டே. ஜேகே, டைம் ஆயிடுச்சு ஜேகே, எந்திரிங்க. இரு இரு எந்திரிக்கிறேன், ஒரு 5 minutes டே. ஜேகே எந்திரிங்க ஜேகே, ரொம்ப டைம் ஆயிடுச்சு ஜேகே, எந்திரிங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே தாண்டா அந்த பக்கம் நகர்றாங்க. அப்போ நம்ம ஜேகே சும்மா பண்ணலாம நம்ம டேயோட ஹேண்டை பிடிச்சி இழுத்து அவங்கள பெட்டில் போட்டு கட்டி பிடிச்சிக்கிறாங்க. அப்போ நம்ம டேக்கு தான் ஒரு மாதிரி இருக்கு. ஜேகே விடுங்க ஜேகே, குக்கி வேற கீழே இருக்கான். குக்கி வேற பாவம், குக்கி தனியாக கீழே இருக்கான். குக்கி சும்மா வேற இருக்க மாட்டான், ஏதாச்சும் பண்ணிடுவான். ஏதாச்சும் கீழே கீழே தள்ளி விட்டாங்க, உங்களை நான் கொண்டுட்டேன் ஜேகே. டே கொஞ்ச நேரம் இருட்டே, கொஞ்ச நேரம் போதும், கொஞ்ச நேரம் ஹாட் மட்டும் பண்ணிக்கிறேன் டே. அப்படி தான் சொல்லுவீங்க, ஆனால் நீங்கள் என்னென்ன பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம ஜேகே தாண்டா சும்மா இருப்போன்னு இல்லாமல் நம்ம டேயோட நெக்கில் ஒரு மாதிரி ஸ்மெல் பண்ணிவிட்டு அப்படியே நெக்கில் கிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம டே, நான் பெரிய சொன்னேன்னா நீங்கள் சும்மா இருக்க மாட்டீங்கன்னு விட்டுங்க ஜேகே. டே ஒன்றே ஒன்று என்ன ஒன்றே ஒன்று ப்ளீஸ், ஒன்றே ஒன்று. என்ன ஒன்றே ஒன்று? ஒரே ஒரு கிஸ் மட்டும் டே. நீங்கள் ஒரு கிஸ்ஸில் ஸ்டார்ட் பண்ணுவீங்க, அது எங்கே போய் நிற்கணும் எனக்கு தெரியும். சரி சரி, நீங்கள் தரணுங்க, நான் கிளம்பணும். என்ன டே, ஒரே ஒரு கிஸ் தானே கேட்குறேன், ஒன்றே ஒன்று. அதெல்லாம் முடியாது, நான் கிளம்புறேன், நீ விடுங்க. கீழே வர குக்கி உட்காந்துருக்கான் தானேயா, நான் போகணும். என்ன டே கொஞ்ச நேரம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு நம்ம டேயோட ஹிப்பில் தாண்டா கை வச்சு ஒரு மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம ஜேகே டேயை விடுற மாதிரி தெரியல, அப்படியே பிடிச்சி அவங்கள கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. ஜேகே ஜேகே ஸ்டாப் பண்ணுங்க ஜேகே, கொஞ்ச நேரம் இருட்டே, கொஞ்ச நேரம் இரு. ரொம்ப நேரமாக ரெண்டு பேரும் கிஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. நம்ம ஜேகே சும்மா இருக்கணும் இல்லாமல் நம்ம டேயோட ஹிப்பெல்லாம் நல்லா பிடிச்சி பிஞ்ச் பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்ப நேரமாக கிஸ் பண்ணிகிட்டே இருக்கோம். ஒரு சவுண்ட் தான் கேட்குது, மம்மா
அப்படின்னு. அப்போ நம்ம அப்போ நம்ம டே தான் டப்புன்னு ஜேகேவை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பி வேகமாக கீழே போகிறாங்க. அவங்க வேகமாக கீழே வந்து பார்க்குறாங்க. நம்ம குக்கி தான் டேபிள் மேலே ஏறி உட்காந்துக்கிட்டு, மம்மா மம்மா வா வா நம்ம 2 பேரும் டான்ஸ் பண்ணலாமா, மம்மா வா அப்படின்னு சொல்லி நம்ம டேயை ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்க. நம்ம ஜேகே தாண்டா எந்திரிச்சு அவங்க ரைட்டு ஒரு நாளும் விட மாட்டான். என் மாதிரி என்ன மாதிரி இருப்பான்னு பார்த்தா எனக்கே டஃப் கொடுப்பான் போல. எப்போ பார்த்தாலும் ஐயோ ஒரு கிஸ்ஸின்கூட எவ்வளோ கஷ்டப்பட வேண்டியதாக இருக்குது. சரி காலையிலேயே ஹார்டாக கூப்பிட்டு போயிட்டான், போய் குளிச்சுட்டு வருவோம், இது எல்லாம் ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகேயும் எந்திரிச்சு ஃப்ரெஷ்ஷப்பாக போயிடுறாங்க. ஃப்ரெஷ்ஷப்லாம் ஆகிட்டு ஆஃபீஸோட ஃபிட்டோட கிளம்பி கீழே வராங்க. நம்ம டேயும் அவங்களுக்கு எல்லாம் குக் பண்ணியிருந்ததையும் எடுத்து வச்சு சாப்பாடெலாம் கொடுத்து முடிச்சுட்டு நம்ம ஜேகேவை ஆஃபீஸ் கிளப்பி விட்டாங்க. நம்ம ஜேகேயும் டே கணத்தில் ஒரு உமா கொடுத்துட்டு நம்ம குக்கியோட கணத்தில் ஒரு உமா கொடுத்துட்டு அவங்க கிளம்பி ஆஃபீஸ்க்கு போயிடுறாங்க. இப்போ வீட்டில் நம்ம டேயும் குக்கியும் தான் இருக்காங்க. குக்கிக்கு இப்போ லீவ் டைம்ன்றனால குக்கியும் டேயும் தான் இருக்காங்க. நம்ம குக்கி சும்மா இருப்போன்னு இல்லாமல் நம்ம டே கிட்ட அது இதுன்னு சும்மா சும்மா ஒன்று ஒன்றா கேட்டு ஜாலியாக அப்படியே விளாண்டுட்டே இருக்காங்க. நம்ம டே தான் நம்ம குக்கி கேட்குற கேள்விக்கெல்லாம் தாங்க முடியாமல் எங்கிட்டாச்சும் ஓடி போய் ஒழிஞ்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒழிஞ்சிக்கிறாங்க. அப்படியே போயிட்டுருக்கு டைமு. ஒரு ஈவினிங் டைம் போல் நம்ம குக்கி தான் நம்ம டே கிட்ட மம்மா மம்மா என்ன என்ன குக்கி என்ன வேணும், ஒரே ஒரு பல்லான மில்க் ஷேக் போட்டு தர்றீங்களா? ஓகே சமத்தா நீங்கள் உட்காருவியா, நான் போயிட்டு ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வருவேண்ணா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே தான் ரூமில் கிச்சனுக்கு போயிடுறாங்க. கிச்சனுக்கு போனதுக்கப்புறம் நம்ம குக்கி தான் எல்லார்ட்டையும் நான் ஒன்று சொல்லணும், இப்போ நம்ம பேச போகிறோம் சரியா அப்படின்னு சொல்லிட்டு, இதுவரை நீங்கள் எல்லோரும் டே குக் ஸ்டோரியில் யார் யாரோ சொல்லி கேட்டிருப்பீங்க. பட் அவங்களோட மென்டர் குக்கி நான் சொல்லி இப்போ கேட்க போகிறீங்க. நான் மம்மா அண்ட் டேட் ஜியாங் டேயாங் அண்ட் ஜியான் ஜங்குக் கிட்ட நிறையா கேள்வி கேட்டிருக்கேன். பட் சம் கொஸ்டினுக்கு அவங்க ஆன்சர் பண்ணாமல் மழுப்பிடுவாங்க. சம் கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுவாங்க, ஆனாலும் சில கொஸ்டினுக்கு ஆன்சரை விளங்கிடுவாங்க. என்ன டேய் குக்கி என்ன பண்ணுற, யார் எதை விளங்குறாங்க? ஒன்றும் இல்லை மாமா. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், அம்மா அப்பாவுக்கும் உங்களுக்கும் எப்படி மேரேஜ் ஆச்சு? உங்கள் ஃபேமிலியில் எப்படி உங்களை ரொம்ப ஒத்துக்கிட்டாங்க? ஏன் கேட்க மாட்டேன், அதான் உங்கள் அப்பனை அப்படியே உரிச்சு வச்சிருக்கே, சொல்லுமா. நான் எப்படா வீட்டில் ஒத்துக்கிட்டாங்கன்னு சொன்னேன்? அவனோட என்னை தூக்கிட்டு போய் தான் நான் கல்யாணம் பண்ண பிறகாவது சும்மா இருந்தானா? இதோ நீ இருக்கே, ஒரே மாதத்தில் உன்னை என் தம்பியில் கொடுத்துட்டான். அப்படியா மம்மா? செகண்ட் கொஸ்டின், அம்மா நான் உங்கள் தம்பியில் இருந்தப்போ ரொம்ப அழகாக இருந்தனா? ஓ என் செல்ல குட்டிக்கு என்ன குறை, நீ அவ்வளோ அழகு, ஆனால் அடிக்கடி என்னை மிதிப்பேன். ஓ அப்படியா மம்மா? ஓகே லவ்லி, தேர்ட் கொஸ்டின், அப்போது நான் உன் தம்பியில் இருந்தப்போ ரொம்ப கஷ்டப்பட்டுனேன்னா உனக்கு ரொம்ப வருத்திட்டேன் மம்மா? இல்லைடா, சொல்லப்போனால் எனக்கு வாமிட்லாம் வரும், சம்டைம்ஸ் கோபம்லாம் வரும். உங்கள் அப்பாவை கூட கண்ட மெனிக்கு திட்டிடுவேன். அடுத்த நேரம் அவனோட முட்டுக்கண்ணை வச்சு நீ இப்போ முழிக்கிறிய, இதே மாதிரி தான் எதுக்கு திட்டுன அப்படின்னு தெரியாமல் முழிச்சிட்டு இருப்பான். அப்புறம் இந்த மூட் ஸ்விங்கில் சில நேரம் அவனை ரொமான்டிக்காக பேசினாலும் அப்போ கூட நான் எங்கே திட்டிடுவேணும்னு பயந்துகிட்டே இருப்பான். அதுவும் நீ என் தம்பியில் இருக்கும்போது உன்னோட ஒரு கிக்குக்கு ஃபீல் பண்ண வைப்ப பாரு. மம்மா ஃபோர்த் கொஸ்டின், அம்மா நடுவில் ரொமான்டிக்னு சொன்னேன், என்னம்மா அது? ஓ டைம் ஆயிடுச்சு, கேட்காம விட மாட்டேன். மேம் சொல்லுமா சொல்லு.
இப்போ ஒரு ஹாரன் சவுண்டு தாண்டா கேட்குது. ஹாரன் சவுண்ட் கேட்கவும் நம்ம டீ தாண்டா, குக்கி உங்கள் டேட் வந்துட்டாங்க இரு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நம்ம குக்கி தாண்டா, மம்மா நான் போய் டோர் ஓப்பன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த இடத்த விட்டு வேகமாக ஓட. அப்போ நம்ம டீ தாண்டா, குக்கி இரு இரு நான் போய் ஓப்பன் பண்ணுறேன், நீங்கள் இரு ஓகேவா, இந்த இடத்த விட்டு வரக்கூடாது சரியா அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக அவங்க போய் டோரை ஓப்பன் பண்ணுறாங்கடா. டோரை ஓப்பன் பண்ணால் நம்ம ஜேகே தான் நம்ம டேயை பார்த்து ஸ்மைல் பண்ணிவிட்டு அங்கிட்டு இங்கிட்டு திரும்பி பார்க்குறாங்க. திரும்பி பார்த்துட்டு டப்புன்னு நம்ம டேயை பிடிச்சி கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறாங்கடா. ஜிக்கி ஜிக்கி என்னாச்சு, நிறுத்து ஜிக்கி, ஜிக்கி ஸ்டாப் ஜிக்கி. இருட்டே, நானே ரொம்ப நாள் கழிச்சு நீ கிஸ் பண்ண, நீ வேற விடவே மாட்டேங்கிற. இன்னைக்கு நைட்டு ஒரு பூஜையை போட்டுறோம் எப்படி? டாடி அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ஜேகேவும் சொல்லுங்கள் குக்கி, மை மினி காப்பி. அம்மா நீ இப்போ எதுக்கு அம்மாவோட லிப்ஸில் அடித்து வைக்க? நம்ம வியோட மைண்ட் வாய்ஸ், அப்பாடா தப்பிச்சிட்டேன், நம்மளை விட்டுட்டான். மம்மா எங்கே போகிற? நான் உங்ககிட்ட கேட்ட கேள்விக்கு நீ இன்னும் பதில் சொல்லவே இல்லை. அதுவா குக்கி, இட் இஸ் நத்திங்டா. லவ் அதோட மீனிங், லவ்னா பாசம், அவ்வளோதான். அப்படியே சிரிச்சுட்டே சொல்லிட்டு மறுப்பிட்டு, மம்மா டாடிக்கும் உனக்கும் பனானா மில்க் ஷேக் ப்ரெசன்ட் பண்ணி எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க. நம்ம குக்கி தான், ஓ மம்மா ஃபாஸ்ட் எனக்கு ரொம்ப பசிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நம்ம டேயும் சரி ஓகே நான் போய் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறாங்க. குக்கிமா, அப்பா உனக்கு பாக்ஸிங் சொல்லித்தரவா? நீ அடிக்கடி கேட்பியே. பேச்சை மாட்டாத பாப்பா, நீ ஃபஸ்ட்டு சொல்லி நீ எதுக்கு மம்மா லிப்ஸில் கடிச்ச? டே சிரிச்சுக்கிட்டே, மார்னிங் ஃபுல்லாக அவன் என்கிட்ட கொஸ்டின் கேட்டு சாகடிச்சான், இப்போ நீ மாட்டு சாங் அனுபவி அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பிட்டாங்க. அதுவா குக்கிமா, உன் மாமுக்கு அது வந்து அது என்னன்னா, என்ன அது எப்போ சொல்லு? அது ஒன்றும் இல்லை குக்கி, அது ட்ரீட்மெண்ட். நீ பர்த் ஆனதில் இருந்த டாக்டர் மாமுக்கு கொடுக்க சொன்னார். எதுக்கு ட்ரீட்மெண்ட்? என்ன ட்ரீட்மெண்ட்? ஜேகே கால் வராத ஃபோனை கால் வந்த மாதிரி எடுத்து காலில் வச்சுக்கிட்டு சிக்னல் இல்லைன்னு வெளியே போய் நின்று குக்கி என்ன பண்ணுறான்னு பார்க்குறாரு. ஐயோ இவன் எனக்கு மேலே வருவான் போலையே, இவனை பார்த்து பத்திரமா ரொம்ப தீவிரமாக கண்காணிச்சு தான் வளர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம டே தாண்டா, ஆமாம் நல்லா வளர்க்கணும். இப்போ வா மில்க் ஷேக் குடி, இல்லைன்னா உன்னோட மில்க் ஷேக் எல்லாத்தையும் காலி பண்ணிடுவான் உன்ன மாதிரி. ஆமாம் ஜேகே மில்க் ஷேக் குடிக்கிறதுக்கு போகிறாங்க. இப்போது 5th கொஸ்டின் லவ்லிஸ் வாங்க கேட்கலாம். அம்மா நாங்கள் 2 பேருக்கும் ஃப்ரெண்ட்ஸஸா? அப்போ நம்ம ஜேகேவும் வீயும் தாண்டா. ஆமாம் இதில் என்ன சந்தேகம் உனக்கு அப்படின்னு கேட்க நம்ம குக்கி, ஓ எங்கள் டீச்சர் சொன்னாங்க ஃப்ரெண்ட்ஸஸ்னால் காட் கிஃப்ட் சைல்டுன்னு. அப்படின்னா உங்களுக்கு காட் கிஃப்ட் சைல்டு தானே? ஆமாண்டா குட்டி மசுக்குட்டி, ஏன்னா காட் கிஃப்டடா, நீ என்னோட முயற்சி அந்த ஹார்ட் ஒர்க்குக்கு கிடைச்ச கிஃப்ட்டு. எந்த டீச்சர் சொன்னாங்க? அவங்க பேரை சொல்லு பார்ப்போம். அப்போ நம்ம ஜேகே தாண்டா சிரிக்கிறாங்க சொல்லிட்டு நம்ம டேவை இப்போ தான் நத்திங் பண்ணுறாங்க. நம்ம வி முறைச்சிட்டே, என்ன சார் என்ன கேட்க போகிறீங்க அப்படின்னு சொல்ல நம்ம குக்கி தாண்டா, மாமா 6th கொஸ்டின் அப்படின்னு சொல்ல நம்ம ஜேகே டப்புன்னு சைலண்ட் ஆகிடுறாங்க. அப்போ நம்ம குக்கி தாண்டா, பப்பா தாண்டா என்ன ஹார்ட் ஒர்க் என்ன முயற்சி, அப்போது நீங்கள் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணீங்களா, ரொம்ப கஷ்டப்பட்டீங்களா அப்படின்னு நம்ம ஜேகேவை பார்த்து கேட்க நம்ம ஜேகேவும்
என்ன வார்த்தை கேட்ட குட்டி? உங்கள் அம்மாட்ட எத்தனை வாட்டி கெஞ்சிருப்பேன் தெரியுமா? நம்ம வீயும் செக்கி வாயை க்ளோஸ் பண்ண, வாயை மூஞ்சி செக்கி அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க. நம்ம குக்கியும் அவங்க 2 பேருமே பார்த்துட்ருக்காங்க. அப்போ நம்ம வீதான், குக்கி சின்சன் போட்டிருக்காங்க, டைம் ஆயிடுச்சுன்னு போய் பாரு. அம்மா என்ன கொஸ்டினுக்கு நீ ஆன்சர் பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்ல, நம்ம வீயும் அடுத்து என்ன கொஸ்டின் கேட்கலான்னு யோசிச்சு வை, நான் உனக்கு ஆன்சர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்ல, நம்ம குக்கியும் கன்ஃபார்மா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ நம்ம வீயும் கன்ஃபார்மாக சொல்கிறேன் ஓகேவா அப்படின்னு சொல்லிடுறாங்க. நம்ம குக்கி ஐ ஜாலி, நான் போய் டிவியில் சின்சான் பார்த்துட்டு குக்கிக்கு என்ன கொஸ்டின் அப்படின்னு யோசிச்சு வைக்கிறேன். பாய் காய்ஸ், நான் போய் சின்சான் பார்த்துட்டு தூங்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குக்கி கிளம்பிடுறாங்கடா. நம்ம டேரா நம்ம ஜெக்கி கிட்ட ஜெக்கி நான் போய் குக்கி பெட்டில் படுத்து வச்சுட்டு வந்துடுறேன், நீங்கள் எங்கே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டீ தாண்டா திரும்ப போகிறாங்க. அப்போ நம்ம ஜெக்கி தான் நம்ம டீயோட கையை பிடிச்சிட்டு, டே அது என்னாச்சு சொல்லுங்க. அது என்னன்னா சொல்லுங்க. நீ சரி நீ போயிட்டு நீ குக்கியை தூங்க வச்சுட்டு வா, அதுக்கப்புறம் பேசலாம். சரி ஓகே, என்னமோ ஒன்று இருக்குது, வந்து பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டீ தாண்டா அவங்க ரூமை விட்டு குக்கியோட ரூமுக்கு போகிறாங்க. நம்ம குக்கி சின்சான் பார்த்துட்டே அப்படியே பெட்டில் படுத்து தூங்கிடுறாங்க. தூங்கிக்கிட்டே நம்ம டீ போயிட்டு நம்ம குக்கியை நல்லா கரெக்டாக படுக்க வச்சுட்டு பெட்ஷீட்டெல்லாம் எடுத்து போற்றி விட்டுட்டு அவங்க பொம்மையெல்லாம் தூக்கிட்டு போய் நம்ம குக்கி பக்கத்தில் போட்டுட்டு நல்லா குக்கிக்கு எல்லாம் கரெக்டாக பண்ணி விட்டுட்டு குக்கி நல்லா தூங்கலான்னு கொஞ்சம் நேரம் தட்டி கொடுத்துட்டே இருக்காங்க. அப்போ நம்ம குக்கி தான் தூக்க கலக்கத்துலேயே மம்மா 7th கொஸ்டின் நான் எப்படி போனாலும் சொல்லுங்க அப்படின்னு கேட்க, அப்போ நம்ம டீ தான் ஐயோ இவன் என்ன நம்மளை சும்மா விட மாட்டான் போல, தூக்க கலக்கத்தில் கூட கொஸ்டின் கேட்குறான்டா, ஐயோ நம்ம இந்த ரூமை விட்டு வெளில ஓடி போகணும் அப்படின்னு சொல்லிட்டேன். நம்ம குக்கி தூக்கத்துலேயே வளர்க்கிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டீ கிடைக்குதுன்னு ரூம் கதவெல்லாம் சாத்திட்டு வேகமாக வெளில ஓடி வந்துடுறாங்க. வெளில ஓடி வந்து பார்த்தா நம்ம ஜேகே ஒரு மார்க்கமாக உட்காந்து நம்ம டீயை கீழேருந்து மேலே வரைக்கும் மேலேருந்து கீழே வரைக்கும் ஸ்கேன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க பயங்கரமாக. அப்போ நம்ம டீ தான் என்ன ஜேகே என்ன நீங்கள் என்ன இப்படி பார்த்துட்ருக்கீங்க, என்னாச்சு ஏன் வேணுமா அப்படின்னு கேட்க, அப்போ நம்ம ஜேகே தாண்டா நம்ம டீ கிட்ட எனக்கு ஒரு பனானா மில்க்ஷேக் மட்டும் ரெடி பண்ணிட்டு தெரியாது அப்படின்னு சொல்ல, அப்போ நம்ம டீ எந்த டைமில் உனக்கு பனானா மில்க்ஷேக் வேணுமா, சரி ஓகே நான் போய் ரெடி பண்ணி வச்சுட்டு நீ போய் ரூமில் வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நம்ம ஜேகே தாண்டா வெயிட் பண்ணுறேன் எனக்கு நீ பனானா மில்க்ஷேக் போட்டு எடுத்துட்டு வா, உனக்கு நான் ரெடி பண்ணுறேன். அப்புறம் டே சொல்லுங்க ஜேகே, சீக்கிரமாக ரெடி பண்ணி உனக்கு எடுத்துகிட்டு வந்துட்டா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நம்ம ஜேகே தாண்டா நம்ம டேட்டை சொல்லிட்டு நம்ம ஜேகே நம்ம டேவே அது மாதிரி அப்சஸாக பார்த்துட்ருக்காங்க. நம்ம டேவும் சரின்னு சொல்லிட்டு அவங்க கிச்சனுக்கு கிளம்பி போகிறாங்க. நம்ம கிச்சனுக்கு போகிற டேவே ஒரு மாதிரி பேக் சைட்லேருந்து மேலேருந்து கீழே வரைக்கும் பேக் சைட்லேயுமே ஸ்கேன் பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம டே அப்படியே போயிட்டு பனானா மில்க்ஷேக்கை ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம ஜேகேவும் ரூமுக்கு போயிடுறாங்க. நம்ம டீ பனானா மில்க்ஷேக்காக ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டு டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே போய் பார்க்குறாங்க. பார்த்தா நம்ம டீக்கு சரியான ஷாக்கு, அப்படியே வைடாக இருக்காங்க. அவங்க கண்ணெல்லாம் பயங்கரமாக அப்படியே வைடாகுது, ஒரு மாதிரி எதையோ பார்க்காததை பார்த்த மாதிரி பயந்து போயிட்டுருக்காங்க. என்னென்னு பார்த்தா நம்ம ஜேகே தான் ஒரு மாதிரி ஷர்ட் ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு மாதிரி கால் ரெடி ஒயிட் பண்ணிட்டு உட்காந்துருக்காங்க. நம்ம டீக்கு அதை பார்க்கையிலே தெரியுது, ரைட்டு எனக்கு ஏதோ முடிவு பண்ணிட்டான், கண்டிப்பாக அவனை விட்டுக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டீ தாண்டா ரொம்ப போயிட்டு, என்னாச்சு ஜேகே நல்லா தானே இருந்தீங்க, ஏசி ஓடிக்கிட்டுருக்கு
பார்த்ததுலேருந்தே நம்மளுக்கு டேக்கு பயங்கர பயமாக இருக்குது. ஐயோ இவன் இன்னைக்கு ஏதோ நம்மளை பண்ண போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பயத்திலே இருக்காங்க. ஜேகே ஏன் இப்படி ஏசி ஓடிட்டுருக்கீங்களா, ஏன் இப்படி வேர்த்து ஊற்றிட்டுருக்கு உங்களுக்கு அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம ஜேகே தான்டா, டேக்கிட்ட ஏன் எனக்கு இப்படி இருக்குன்னு உனக்கு தெரியாது அப்படி தானே? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, என்னங்க மரண மிக்சி குடிச்சிட்டு படுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நம்ம ஜேகே தான்டா நம்ம டேக்கிட்ட ப்ளீஸ் டே எனக்கு மட்டும் ப்ளீஸ் ஒரே ஒரு ரவுண்டு டே அப்படின்னு சொல்லி எங்கிட்டே இருக்காங்க. நம்ம டே ஒரே ஒரு ரவுண்டுன்னு சொல்லுவீங்க, ஆனால் ஒன்றில் விட மாட்டேங்க. அது 1 2 போய்கிட்டே இருக்கும். வேறு தனியாக தூங்கிட்டுருக்கான். அப்போ நீங்கள் ஏதாச்சும் பண்ணிட்டா நான் எழுந்திரிச்சு கூட போக முடியாது. அதான் நான் இருக்கேங்க டே, நான் பார்த்துக்கிறேன். நீங்கள் நல்லா பார்ப்பீங்க, நீங்கள் ஒன்றும் பண்ண வேணாம், நீங்கள் படுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஜேகே தான் ரொம்ப பப்பி வயசோட நம்ம டேயை பார்த்து டே அப்படின்னு கூப்பிட. அப்போ நம்ம டே தான் என்ன ஜேகே ப்ளீஸ் ஒரு மாதிரி நம்ம ஜேகேவை பார்த்து சிரிக்கா. நம்ம ஜேகே டப்புன்னு டேயை பிடிச்சி அவங்க லேப்பில் உட்கார வச்சு கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. கிஸ் போய்கிட்டே இருக்கு. அவங்க கிஸ் அப்படியே எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போயிட்டே இருக்கு. நம்ம ஜேகே தாண்டா நம்ம டேயோட டிஷர்ட்டெல்லாம் கழட்டிட்டு அவங்கள பிடிச்சி உடம்பெல்லாம் நல்லா அவங்களோட ஃபிங்கரை வச்சு ரூம் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. அப்படியே அவங்களுக்குள்ள ஒரு மேக்கப் செஷன் நடந்து முடியுது. நம்ம டேயும் ஜேக்கும் அப்படியே பேசிக்கிட்டே படுத்து தூங்குறாங்கடா. சரி ஓகேடா, இதோட 1 ஷாட்டை முடிச்சுக்கிறேன். ஏதாவது நாய்ஸஸ் கேட்டிருந்தா சாரி லவ்லீஸ், வீடியோ கொஞ்சம் டிலே ஆகி தான் வருது, அதுக்கும் சாரி. நான் இனிமேல் வீடியோ டிலே ஆகாமல் போட ட்ரை பண்ணுறேன் லவ்லீஸ். ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களோட கமெண்ட்டுக்காக ரொம்ப வெயிட் பண்ணுவேன். நான் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தா உங்கள் வீட்டு பிள்ளையார் நினச்சி என்னை மன்னிச்சு விட்டுருங்க. ஓகேவா லவ்லீஸ்? பாய்.